குழந்தைகள்ல உடல் பருமன் அதிகமாயிட்டே இருக்குங்க. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஜங்க் ஃபுட்டை குறைக்கணும், ஸ்நாக்ஸை குறைக்கணும், இனிப்பு வகைகளை குறைக்கணும், குழந்தைங்களை விளையாட விடணும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் இதை ஏங்க கட்டுப்படுத்த முடியல? இந்த கேள்வி தாங்க சமீபத்தில் நேஷனல் பீட் நியூட்ரிகான் அப்படின்னு சொல்லுவோம், தேசிய குழந்தைகளோட உங்களுக்கு உணவு சார்ந்த அறிவியல் அது சார்ந்த ஒரு கான்ஃபரன்ஸ் பெங்களூர் நடந்தது. அதில் உடல் பருமன் பற்றி குழந்தைங்களுக்கு ஏன் வருதுங்கிறதுல டிஸ்கஸ் பண்ணதுக்கு என்ன ஒரு பேனலிஸ்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த தேசிய கான்ஃபரன்ஸில் என்னோட கருத்துக்களை முன் வச்சுங்க, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எல்லாத்துக்கும் வெயிட் குறைக்கணும்னா கம்மியாக சாப்பிடணும், விளையாடணுங்கிறது தெரியும். அப்புறம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? ஏன் அப்படின்னா வெயிட் குறைக்கிறதுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சிம்பிளாக சும்மா அப்படியே 4 இட்லி சாப்பிட்றானா 2 இட்லி சாப்பிடுப்பா நாளையிலேருந்து அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொல்ல முடியாது. பசி தாங்கும். நேற்று கூட ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சார் அவனை உங்கள் பசியை கட்டுப்படுத்தணும்னா குழந்தைய ரூமில் வச்சு தான் பூட்டி வைக்கணுமாட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு அந்த குழந்தை படுற துன்பத்தை பார்த்து. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கங்க. அதாவது முதல்ல உங்களுக்கு பசி அடங்கணும்னா வயிறு நிரம்பணுங்க. அதுக்கு நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம காய்கறிகள், வயிறு நிரம்பக்கூடிய உணவுகளை நம்ம வயிறு நிரம்ப எடுக்க சொல்கிறோம். ரெண்டாவது, அதை விட அளவில் மட்டும் வயிறு நிரம்பினா பத்தாது. ரெண்டாவது, நம்ம ஹார்மோன்களை கட்டுப்படுத்தணுங்க, முக்கியமாக இன்சுலின். அதுக்கு தான் மாவுச்சத்து அளவுகளை குறைச்சு நாம புரதங்கள், ஆரோக்கிய கொழுப்புகளை அதிகம் பண்ணணும். ஸோ சாப்பாடோ சப்பாத்தியோ அதோட அளவை குறைச்சு நாம முட்டையோ இறைச்சியோ அல்லது ஒரு சைவர்கள், பன்னீர், காளான், சுண்டல் இது அதிகம் பண்ணும். மூணாவது, பிஹேவியரல் இன்டர்வென்ஷன். அப்படின்னா என்னன்னா, குழந்தைங்களுக்கு உணவுன்னாவே ஒரு சந்தோஷம். ஏதாவது சந்தோஷம்னா விளம்பரத்தில் வருது இல்ல, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறோம்ல, அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணுங்க. உங்களுக்கு மனசு சார்ந்து உணவுனா நம்ம பசிக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு பழக்கணும். ஸோ ஏதோ உணவுனா ஒரு சந்தோஷம், திருவிழாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ட்ரீட் வைக்கிறது, வெளியே கூட்டு போறது, இதெல்லாம் சந்தோஷத்தோட லிங்க் பண்ணக்கூடாது. ஸோ அப்பதான் அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறத கொஞ்சம் குறைக்கணுங்க. சரிங்களா? இது கேட்குறவங்க, என்ன டாக்டர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் குழந்தைங்க இப்பெல்லாம் வர பிரச்சனையை பார்த்தா கட்டாயம் இதுலேருந்து மாறணும் தாங்க தோணுது. ஸோ அதனால் உணவில் நம்ம சும்மா அளவு மட்டும் குறைக்க முடியாதுங்க. 3 விஷயம்: வயிறு நிரம்பணும், ஹார்மோன்கள் இன்சுலினை கட்டுப்படுத்தணும், மூணாவது நமக்கு உணவு சார்ந்து அப்படியே அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத தாண்டி நம்ம பசி அறிஞ்சு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதை தாங்க குழந்தைங்களுக்கு வலியுறுத்தணும். இதை பண்ணாதான் குழந்தைங்கக்கிட்ட அதிகமாகிட்டு இருக்கிற இந்த உடல் பருமன் பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும். இந்த பாயிண்ட்டை தாங்க நான் அந்த கான்ஃபரன்ஸில் முன் வச்சேன். எல்லாரும் வெகுவாக அதை வரவேற்றாங்க.